கிருஷ்ணாபுரம்ன்ற ஊர்ல ஒரு விறகு வெட்டி வாழ்ந்துட்டு வந்தாரு. அவர் நாள்தோறும் ஊர் எல்லையில இருக்கிற காட்டுக்கு சென்று விறகுகளை வெட்டி அவற்றை ஊர் மக்களிடம் விற்று பிழைப்பு நடத்தி வந்தாரு. ஒரு நாள் அவர் வழக்கமா விறகு வெட்டி கொண்டிட்டு இருந்தாரு. அப்போ அவருக்கு களைப்பு ஏற்பட்டுச்சு. அங்கிருந்த ஒரு மரத்தின் நிழல படுத்தாரு. அந்த மரமானது நினைப்பதையெல்லாம் கொடுக்கும் மந்திர மரமாகும். இந்த விஷயம் அவருக்கு தெரியாது. அப்போ தென்றல் காற்று சில்லுன்னு வீசுச்சு. அது அவருக்கு சுகமா இருந்துச்சு. இம்மாதிரியான நேரத்துல ஒரு பஞ்சுமெத்தை இருந்தா எவ்வளவு நலமா இருக்கும் அப்படின்னு மனசுல நினைச்சாரு. என்ன ஆச்சரியம்! அடுத்த கணமே அவர் அருகில் ஒரு கட்டிலும் அதில் பஞ்சுமெத்தையும் வந்து சேர்ந்துச்சு. விறகு வெட்டிக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. உடனே அவர் அதில் ஏறி படுத்துக்கிட்டாரு. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குதே, இவ்வளோ சுகம் இருந்தும் வயிற்றுக்கு உணவில்லையே, பட்னியா இருக்கிறோமே, இப்போ அறுசுவை உணவு இருந்தால் எவ்வளோ நலமா இருக்கும் அப்படின்னு மனசுல நினைச்சாரு. மறுக்கண அவர் முன்னாடி அறுசுவை உணவும் வந்துச்சு. பல வகை உணவுகள் இருந்தது. விறகு வெட்டி அனைத்தையும் வயிறார உண்டாரு. உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் இருக்கும் இல்லையா? விறகு வெட்டிக்கு உறக்கம் வந்துச்சு. படுத்தாரு. அவர் மனசுல திடீர்னு ஒரு பயம் தோணுச்சு. நாம காட்டுல தனியா இருக்கிறோம் இல்லையா? இப்போ ஒரு புலி ஒண்ணு நம் கண்ணு முன்னாடி வந்து நம்ம கொன்னுட்டா என்ன ஆகிறது அப்படின்னு நினைச்சாரு. மறுகணமே அவர் முன்னாடி ஒரு புலி தோன்றி அவரை கொன்னுடுச்சு. நம் எண்ணப்படிதான் நம் வாழ்க்கை அமையும். நாம் உயர்ந்தவற்றை நல்லதை எண்ணினால் நம் வாழ்க்கை நல்லதாகவே அமையும். தவறான எண்ணங்களை எண்ணினால் நம் வாழ்க்கை துன்பம் நிறைந்ததாக தான் இருக்கும். எனவே நாம் உயர்ந்தவற்றையே நினைக்கணும்.